நம்ம குடும்ப சேனல்லேருந்து தமிழ் அன்பர்களுக்கு அனைவருக்கும் முதல் வணக்கம். இப்போ இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடக்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக குழந்தைங்களை பற்றி பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு பற்றி நம்ம பார்க்க போகிறதுல முதல்ல காலம்புற 6லேருந்து 7க்குள்ளே குழந்தைங்களை எழுப்புற மாதிரி பார்த்துக்கோங்க. எழுந்த உடனே அவங்களுக்கு குழந்தைங்களை கொண்டு வந்து சுவாமி படத்துக்கு முன்னாடி நிற்க வைங்க. அங்கே முதல்ல குழந்தைங்க சுவாமி படத்தில் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த நாள் இனிதாக இருக்கும். அதன் பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் வெந்நீர் வச்சு குளிப்பாட்டி ப்ரஷ் பண்ணி கொண்டு வந்து விடுங்க. அப்புறமா அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு பேரிச்சம்பழமோ ஒரு பாதாமோ அந்த மாதிரி கொடுங்க. அப்புறம் குழந்தைங்களா இருந்தால் ஒரு இட்லி ஒரு தோசை அந்த மாதிரி கொடுத்து அனுப்புங்க. பிரேக்குன்னு சொல்லிட்டு விடுவாங்க. அந்த பிரேக் டைம் வந்து ஒரு 10-10:30லேருந்து 11 மணிக்குள்ளே இருக்கும். அந்த டைமில் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் விடுவாங்க. அந்த பீரியடில் அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக ஒரு மாதுளம்பழம், திராட்சை, மற்றபடி அவங்க பர்பி அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக ஃப்ரூட்ஸ் வகையாக ஒரு வாழைப்பழம் இல்லை பிரெட் ஜாமு அந்த மாதிரி எடுத்து கொடுத்து அனுப்புங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் வேலை. அதே மாதிரி மதியத்துக்கு லஞ்சுக்காக கொடுத்து அனுப்புறது வந்து அவங்களுக்கு விருப்பமானதாக கொடுத்து அனுப்புங்க. மேக்ஸிமம் வாந்தி வராமல் இருக்கிறதுக்காக என்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை மாதிரி கொடுத்து அனுப்புங்க. ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கணும், கொஞ்சமாக கொடுத்து அனுப்புங்க. அது நல்லதாகவும் இருக்கும், அவங்களுக்கும் தொந்தரவு இல்லாத இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் வந்த பிறகு அவங்கள வந்து உட்கார வச்சு கேளுங்க, உங்களுக்கு நாளைக்கு என்ன செஞ்சு தரணும், உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு மேக்ஸிமம் நிறைய கீரை வகைகளை சேர்த்துக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க. அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பிடிச்ச மாதிரி கொடுத்தா அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும், நமக்கும் ஈஸியாக வேலை முடியும். அதனால் அவங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை பிடிச்சிக்கிறத கொடுத்து அனுப்புங்க. நம்ம குடும்ப சேனலில் மீண்டும் சந்திப்போம், நாளை பார்ப்போம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.